வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச ஏக்நாத் ஈஸ்வரன் எழுதிய டேக் யோர் டைம் தி விஸ்டம் ஆஃப் ஸ்லோயிங் டவுன் என்ற புத்தகத்தோட ஆதாரமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம ஆழமா பேச போறோம். வணக்கம். இது வெறும் டைம் மேனேஜ்மெண்ட் புத்தகம் இல்ல, அதுக்கும் மேல ஆமா, அவசரமல்லாத ஒரு மனநிலையாலையும் ஒரு நிதானமான வாழ்க்கையாலையும் நமக்கு கிடைக்கிற ஆன்மீக பலன்களை பத்தி பேசுது. கரெக்ட். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கிறத விட யாரா இருக்க விரும்புறீங்கன்ற கேள்விக்கு ஒரு வழிகாட்டியா இந்த புத்தகம் இருக்கு. ஆமா, இதோட மைய கருத்தை முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம நேரத்தால துரத்தப்படாம நேரத்தை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நொடியையும் முழுமையா எப்படி வாழ்றதுங்கிறது தான் இது. ஓ, இத விளையாட்டு வீரர்கள் இல்லனா கலைஞர்கள் சொல்ற ஃப்ளோ ஸ்டேட்டோட ஒப்பிடலாம். அந்த ஃப்ளோ நிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது அந்த நிலையில நேரம் போறதே தெரியாது. செய்யற வேலையில முழுசா மூழ்கி ஒரு விதமான ஆனந்தமான ஒருமுகத்தன்மையை உணர்வாங்க. அந்த மனநிலையை நம்ம அன்றாட வாழ்க்கைக்குள்ள எப்படி கொண்டு வருதுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட சாரம். அப்போ இந்த அவசர உலகத்துல நாம தொலைச்ச அந்த நிதானத்தை எப்படி திரும்ப கொண்டு வர்றது? ஈஸ்வரன் சொல்ற முதல் பெரிய சிக்கல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரி. 1959ல அவர் நியூயார்க் வந்தப்போ அங்கிருந்த மக்களோட வேகத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாராம். ஆமா, அது ஏதோ கார் ரேஸ் நடக்கிற இடம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்பவே ஒரு முடிவு எடுத்திருக்காரு இல்லையா? ஆமா, இந்த எலி பந்தயத்துல நான் ஒருபோதும் சிக்கிக்க மாட்டேன், மத்தவங்களையும் இதுல இருந்து வெளியே வர உதவுவேன்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாரு. இது ஏதோ 1950கள்ல இருந்த பிரச்சனைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு இது இன்னும் மோசமாகி இருக்கு. டெக்னாலஜி வேகத்துல இது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. நிச்சயமா. புத்தகத்துல இத அவசர நோய், அதாவது ஹரி சிக்னஸ்னு சொல்றாரு. ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யறது, பல விஷயங்களை பத்தி யோசிக்கிறது. இது கேக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இதோட பாதிப்பு அதிகம் இல்லையா? ரொம்ப அதிகம். இதுக்கு ஒரு வரையறையே இருக்கு. ஓ, என்ன அது? குறைஞ்ச நேரத்துல இன்னும் அதிகமா இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு தீராத போராட்டம். அப்பா, கேக்கும்போதே ஒரு அழுத்தம் தெரியுது. ஆமா, இது மன அழுத்தத்தை மட்டும் கொண்டு வர்றதில்ல, இதய நோய் மாதிரியான உடல்நல பிரச்சனைகளும் உண்டாக்குதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது. நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கும்போதே அடுத்த மீட்டிங்க பத்தி யோசிக்கிறோம், சாப்பிடும் போது போனை பாக்குறோம். இதுதான் அந்த மனநிலை. கரெக்டா சொன்னீங்க. ஈஸ்வரன் ஒரு அவசரமான நாளை விவரிக்கிற விதம் நிஜமாவே ரொம்ப தத்ரூபமா இருக்கு. ஆமா, காலையில அவசரமா சாப்பாட்ட வாயில திணிச்சிக்கிறது, டிராஃபிக்ல வண்டிய முந்த முயற்சி பண்றது. ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்கள பார்த்தா எரிச்சல் வர்றது, சாயங்காலம் சோர்வா வீட்டுக்கு வர்றது. ஆமா, அந்த நிலைமையில யாராவது குறுக்கெழுத்து போட்டியில ஆஸ்திரேலியால இருக்கிற 3 எழுத்து பறவை எதுன்னு கேட்டா ஈமோன்னு எரிச்சலோட கத்துற அளவுக்கு நம்ம மனநிலை இருக்குன்னு சொல்றாரு. இது நம்ம பலரோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. ரொம்ப உண்மை. இந்த எரிச்சல், இந்த வேகம் ஒரு கட்டத்துல நம்ம இயல்பாகவே மாறிடுது. ஆனா இதுக்கு தீர்வு எங்க இருக்கு? அதுதான் முக்கியமான கேள்வி. ஈஸ்வரன் அதுக்கு நவீன உளவியல் புத்தகங்களையோ இல்ல உற்பத்தி திறன் நிபுணர்களையோ தேடி போகல. ஆமா, அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அவர் தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச 2 பேர்கிட்ட இருந்து தான் இதுக்கான பதில கண்டுபிடிச்சாரு. ஒருத்தர் மகாத்மா காந்தி, இன்னொருத்தர் அவரோட சொந்த பாட்டி. 2 பேரும் முற்றிலும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க. முதல்ல காந்திய பத்தி பாப்போம். கிட்டத்தட்ட 40 கோடி மக்களோட விடுதலை போராட்டத்தை வழிநடத்தின ஒரு தலைவர். எவ்வளவு வேலைகள், எவ்வளவு அழுத்தங்கள் இருந்திருக்கும். ஆனா காந்தி ஒருபோதும் அவசரப்பட்டதே இல்லையா. நாள் முழுக்க நடந்த ஒரு அவசர கூட்டத்துக்கு அப்புறமும் அவர் ரொம்ப நிதானமா இருந்ததை ஈஸ்வரன் ஆச்சரியமா பார்த்திருக்காரு. காந்தி எப்பவும் ஒரு பாக்கெட் கடிகாரத்தை வச்சிருப்பாருன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது எதை காட்டுது? அவரை நேரத்துக்கு அடிமையா இருந்தாரா? இல்ல, அதுதான் விஷயமே. அவர் நேரத்தை மதிச்சாரு, ஆனா நேரத்துக்கு அடிமை ஆகல. ஓ, சரி சரி. நேரம் அவருக்கு ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. அதனால மத்தவங்களோட நேரத்தையும் அவர் மதிச்சாரு. ஒரு நிமிஷம் கூட வீணாக்க மாட்டாரு. ஆனா ஒரு நிமிஷத்துக்காகவும் அவசரப்பட மாட்டாரு. இந்த சமநிலை தான் ரொம்ப முக்கியம். ஆமா, இது சம்பந்தமா ஈஸ்வரன் சொல்ற ஒரு உவமையே என்ன ரொம்ப பாதிச்சுது. சொல்லுங்க. காந்தி வெளிய பார்க்க ஒரு மாடல் டி கார் மாதிரியும் உள்ள ஒரு ஃபெராரி இன்ஜின் மாதிரியும் இருந்தாருன்னு சொல்றாரு. ஆஹா, அருமையான உவமை. அதாவது வெளிய அமைதியா இருந்தாலும் தேவைப்படும் போது உள்ள இருந்து ஒரு பெரிய சக்தி வெளிப்படும். கரெக்ட். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? ஈஸ்வரன் சொல்ற மாதிரி பலர் ஃபெராரி உடம்பு ஆனா மாடல் டி இன்ஜின் மாதிரி இருக்காங்க. அதாவது வெளிய வேகம், உள்ள ஒண்ணும் இல்லையா? ஆமா, வெளிய பார்க்க ரொம்ப வேகம், பரபரப்பு. ஆனா உள்ள உண்மையான சக்தி, உண்மையான முன்னேற்றம் எதுவுமே இல்ல. வெறும் பரபரப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த மாடல் டி இன்ஜின் உவமை சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா நடைமுறையில வேகம் இல்லாம எப்படி முன்னேறது?
இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல மெதுவா இருக்கிறது பின்தங்கிடுறதுக்கான அறிகுறியா பார்க்கப்படுமே. இது ஒரு நல்ல கேள்வி. இங்க ஈஸ்வரன் சொல்ற மெதுவா போறதுங்கிறது சோம்பேறித்தனத்தையோ இல்ல வேலையை செய்யாம இருக்கிறதையோ குறிக்கல. அப்போ எதை குறிக்குது? நிதானத்தை குறிக்குது. நிதானமா இருக்கிற ஒரு மனநிலையால தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். பதற்றத்துல செய்யற 10 வேலையை விட நிதானமா செய்யற ஒரு வேலை சிறப்பா இருக்கும். காந்தியோட வாழ்க்கை அதுக்கு ஒரு உதாரணம். உண்மைதான். அவரோட நிதானம்தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அசைச்சு பார்த்தது. காந்தி மாதிரி ஒரு உலகத் தலைவர்கிட்ட இந்த குணத்தை பார்க்கறது ஒரு ஆச்சரியம்னா, அதே ஞானத்தை முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழல்ல தன்னோட சொந்த கிராமத்துல தான் பாட்டிக்கிட்டையும் கண்டுபிடிச்சிருக்காரு ஈஸ்வரன். இது இன்னும் ஆச்சரியம். ஆமா, அவங்க பாட்டி கேரளால ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது இல்லையா? தெரியாது, பெரிய பயணங்கள் செஞ்சதில்ல. ஆனா அவங்களோட ஞானத்துக்காக அந்த ஊரே அவங்கள மதிச்சிருக்கு. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்தாலும் அவங்க செஞ்ச ஒவ்வொரு வேலையையும் முழு கவனத்தோட, அவசரம் இல்லாம, அழுத்தம் இல்லாம செஞ்சாங்க. அவங்க பாட்டிய பத்தி சில விஷயங்கள் சொல்றாரு. அவங்க ரொம்ப தைரியமானவங்களாம். யாராவது இறந்துட்டா அந்த உடம்போட இரவு முழுக்க தனியா இருப்பாங்களாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உடல்ங்கிறது ஆன்மா விட்டுட்டு போன ஒரு கிழிஞ்ச சட்டை மாதிரி தான். ஆமா, அது மட்டும் இல்ல, உன்னோட ஈறுகளே மொத்தவங்களோட பற்களை விட சிறந்ததுன்னு சொல்லி சுயசார்பை கத்துக் கொடுத்திருக்காங்க. இதுல ஆழமான ஒரு செய்தி இருக்கு. அதாவது இந்த உள் வலிமைக்கும் நிதானத்துக்கும் உலக அறிவிற்கும் சம்பந்தம் இல்ல, அது ஒரு உள்நிலை. ஈஸ்வரனை எல்லோரும் என்ஜினியராக சொன்னப்போ அவங்க பாட்டி மட்டும்தான் உனது நட்சத்திரத்தை பின்தொடர்னு சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்காங்க. ஆஹா, அந்த உள் வலிமையத்தான் நவீன வாழ்க்கையோட இணைக்க ஈஸ்வரன் முயற்சி பண்றாரு. சரி, காந்தி மற்றும் பாட்டியோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. வேகம்ங்கிறது சக்தி இல்ல, நிதானம்தான் உண்மையான வலிமை. கரெக்ட். ஆனா இந்த நிதானத்தை இந்த அவசர உலகத்துல நாம எப்படி அடையறது? அதுக்கு தான் ஈஸ்வரன் சில நடைமுறை வழிகளை சொல்றாரு. அவரோட 8 அம்ச திட்டத்திலிருந்து 2 முக்கியமான கொள்கைகளை பத்தி நாம விரிவா பேசலாம். மெதுவாக செல்வது, அப்புறம் ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய்வது. முதல்ல மெதுவாக செல்வது. இதுக்கு சில நடைமுறை ஆலோசனைகளை புத்தகத்துல கொடுத்திருக்காரு. முதல் ஆலோசனை, உங்களுக்கு நீங்களே அதிக நேரம் கொடுங்க. அதாவது காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துருங்க, அப்படிதானே? ஆமா. ஓகே, ஆனா இது எல்லோருக்கும் சாத்தியமா? இரவு வேலை செய்யறவங்க இல்லனா சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிறவங்க இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? இது சீக்கிரம் எழுந்திருக்கிறது பத்தினதா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதோ அர்த்தம் இருக்கா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க விஷயம் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறது இல்ல. உங்களோட நாள் எப்போ ஆரம்பிக்குதோ அதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி எழுந்திருக்கிறது. ஓ, அந்த நேரத்துல அவசர அவசரமா வேலைகளை ஆரம்பிக்காம ஒரு கப் காஃபியை நிதானமா குடிக்கிறது, இல்ல அமைதியா உட்கார்ந்திருக்கிறது. சரி சரி. காலையில நீங்க உருவாக்குற அந்த நிதானமான மனநிலை நாள் முழுக்க உங்க கூடவே இருக்கும். அவசரமா ஆரம்பிக்கிற நாள் அவசரமாவே தான் முடியும். புரியுது. அடுத்த ஆலோசனை எது முக்கியம்னு நம்மள நாமளே கேட்டுக்கிறது. இதுக்காக ஈஸ்வரன் ஒரு சிவப்பு பென்சில் பயிற்சியை சொல்றாரு. அது என்ன? ஈஸ்வரன் ரொம்ப பிஸியா இருந்தப்போ தியானம் செய்ய நேரம் ஒதுக்க முடியல. அப்போ அவர் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதா நினைச்ச சில தேவையற்ற வேலைகளை ஒரு பட்டியலிட்டு அது ஒரு சிவப்பு பென்சிலால அடிச்சாராம். அதனால என்ன ஆச்சு? மத்தவங்க கோவப்பட்டாங்களா? அதுதான் இங்க ஆச்சரியமான விஷயம். அவர் அந்த வேலைகளை நிறுத்தினதை யாருமே கவனிக்கல. நிஜமாவா? ஆமா. இது நமக்கு என்ன சொல்லுது? நாம கண்டிப்பா செய்யணும்னு நினைக்கிற பல வேலைகள் மத்தவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கன்னு நாமளா கற்பனை பண்ணிக்கிட்ட விஷயங்களா இருக்கலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை. நம்மளோட பிஸிங்கிற உணர்வுல எவ்ளோ உண்மை இருக்கு, எவ்ளோ கற்பனை இருக்குன்னு யோசிக்க வைக்குது. மூணாவதா பொறுமையா வளர்த்துக்க சொல்றாரு. ஆமா, பொறுமைய அன்போட இதயம்னு சொல்றாரு ஈஸ்வரன். ஓ. ஒரு முறை அவரோட பேத்திங்களோட ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருக்காரு. குழந்தைங்க அவங்க வேகத்துல ஓடி விளையாடி கடைசியில அவரோட மடியில ஐஸ்கிரீமை கொட்டியிருக்காங்க. அப்ப அவருக்கு எரிச்சல் வரலையா? வரல. ஏன்னா அவர் அந்த நேரத்துல அவசரத்துல இல்ல, பொறுமையில இருந்தாரு. குழந்தைங்களோட உலகத்துக்குள்ள போய் அவங்க பார்வையில வாழ்க்கைய பார்க்கும்போது பொறுமை தானா வளரும்னு சொல்றாரு. சரி, அடுத்த முக்கியமான கொள்கை, ஒரு நேரத்தில் ஒரு வேலை. இத மல்டி டாஸ்கிங் செய்யற நம்ம தலைமுறைக்கு சொல்றது ரொம்ப கடினம். ஆமா, ஆனா இது ரொம்ப முக்கியம். இத விளக்க ஒரு நல்ல உவமைய சொல்றாரு இல்லையா? ஆமா. உங்களோட கார் உங்க கட்டுப்பாட்டை மீறி அதுவா ஹைவேல இருந்து இறங்கி வழியில இருக்கிற கடைகளை பார்க்க போனா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அது உங்க ஓட்ட ஆரம்பிச்சா எவ்வளோ பயமா இருக்கும். கட்டுப்படாத மனசும் அப்படித்தான். அது நம்மள அதோட இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகும். உண்மைதான். ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்போம், அது 10 இடத்துக்கு தாவி கடைசில எங்க ஆரம்பிச்சோனே மறந்துரும்.
கரெக்ட். அப்போ ஒருமுகப்படுத்துறதுனால வேலைத்திறன் மட்டும்தான் அதிகமாகுமா இல்ல வேற பலன்களும் இருக்கா? வேலைத்திறன் ஒரு பகுதிதான். ஆனா அதுக்கும் மேல ஒருமுகப்படுத்தப்பட்ட மனசு உணர்ச்சி ரீதியா ரொம்ப நிலையா இருக்கும். ஓ அப்படியா? ஈஸ்வரன் சொல்றாரு, நீங்க கோவப்படவோ பயப்படவோ வருத்தப்படவோ வேணும்னா உங்க மனசு முதல்ல வேற பாதைக்கு மாறணும். அதாவது உங்க கவனம் சிதறணும். ஆமா, நீங்க ஒரு வேலையில முழுசா மூழ்கி இருக்கும்போது இந்த எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு அங்க இடமே இருக்காது. சரியா சொன்னீங்க. இது கவன குவிப்ப மனநலத்தோட நேரடியா இணைக்குது. நீங்க சொல்றது சரி. நம்ம கவனம் சிதறும்போதுதான் தேவையில்லாத கவலைகள் கோபமெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா. அதோட இந்த கவனச்சிதறல் நம்ம உறவுகளையும் பாதிக்குது. முழுமையான கவனத்தை கொடுக்கறது தான் நாம மத்தவங்களுக்கும் குறிப்பா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக விலை மதிப்பற்ற பரிசு. இதுக்கு ஈஸ்வரன் தன்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஆமா. ரிப் வான் விங்கிள் புத்தகம் படிச்சுக்கிட்டே அவர் சிற்றுண்டி சாப்பிட்டாராம். இத பார்த்து அவங்க பாட்டி அந்த தட்டை எடுத்துட்டாங்களாம். ம். இது மோசமான வாசிப்பு, மோசமான சாப்பாடுன்னு சொன்னாங்களாம். ஏன்னா அவர் என்ன சாப்பிடுறாருன்னு கூட அவருக்கு தெரியல. ஆமா. அந்த நொடியில அவர் இல்ல. இது ஒரு சின்ன சம்பவமா இருந்தாலும் இதோட அர்த்தம் ரொம்ப பெருசு. சாப்பிடும்போது சாப்பிடுறது, படிக்கும்போது படிக்கிறது, இதுதான் ஒரு நேரத்துல ஒரு வேலை. ஆமா. இது நம்ம வேலைய மேம்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட தரத்தையே மேம்படுத்துது. சரி, இதையெல்லாம் செய்யறதுனால என்ன கிடைக்கும்? மெதுவா போறோம், ஒரு நேரத்துல ஒரு வேலையில கவனம் செலுத்துறோம். இதோட இறுதி இலக்கு என்ன? மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறது மட்டும்தானா? அது ஒரு ஆரம்ப புள்ளிதான். இறுதி இலக்கு அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல, வேற என்ன? சுதந்திரமா வாழ்றது. சுதந்திரமா வாழ்றதா? அதுக்கு என்ன அர்த்தம்? வில்லியம் பிளேக்கோட ஒரு கவிதையை வச்சு இதை விளக்கலாம். சொல்லுங்க. சந்தோஷத்தை தனக்கு மட்டுமே இறுக்கி பிடிக்கிறவன் அதோட சிறகுகளை உடைக்கிறான். ஆனா பறக்கும்போதே சந்தோஷத்தை முத்தமிடுபவன் நித்தியத்தின் விடியல்ல வாழுகிறான். ஓ, இதோட அர்த்தம் நாம இன்பத்தை தவிர்க்கணும்னு இல்ல, ஆனா அதை இறுக்கி பிடிச்சுக்க கூடாது. இன்பம் வரும்போது அதை அனுபவிக்கணும், அது போகும்போது அதை அப்படியே விட்டுடணும். இந்த பற்றற்ற நிலைதான் உண்மையான சுதந்திரம். ஆமா. இது நம்மளோட விருப்பு வெறுப்புகளோட தொடர்புடையது இல்லையா? எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு நாம ரொம்ப இறுக்கமா இருப்போம். ஆமா, அந்த விதிகள் நம்மளையே சிறைப்படுத்துதுன்னு ஈஸ்வரன் சொல்றாரு. அதுக்கு ஒரு அருமையான நடைமுறை பாடத்தையும் சொல்றாரு. என்னது? உதாரணமா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஷேக்ஸ்பியர் நாடகத்துக்கு உங்களோட துணையை சந்தோஷப்படுத்த போறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. அங்க முகம் சுளிக்காம அத அவங்களோட கண்கள் வழியா ரசிக்க கத்துக்கிறது தான் பயிற்சி. ஆஹா, இங்க நீங்க உங்களோட விருப்பத்தை விட்டு கொடுக்கல, மத்தவங்களோட மகிழ்ச்சியில மகிழ்ச்சி காண்றீங்க. கரெக்ட். இது நம்மளோட விருப்பு வெறுப்புகளோட பிடியிலிருந்து நம்மள விடுவிக்குது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்மள பலர் நம்ம அடையாளத்தையே நம்ம விருப்பு வெறுப்புகளை வச்சுதான் கட்டமைச்சிருக்கோம். அதை தளர்த்துறது நம்மளோட ஒரு பகுதியை இழக்கிற மாதிரி இல்லையா? ஒரு வகையில ஆமா. ஆனா ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, அந்த விருப்பு வெறுப்புகள் நம்மளோட உண்மையான அடையாளம் இல்ல. ஓ, அது நம்ம மனசோட மேலடுக்கு மட்டும்தான். நம்மளோட உண்மையான நான் அந்த விருப்பு வெறுப்புகளை கவனிக்கிற ஒரு சாட்சி. இத கண்டுபிடிக்கிறது தான் பயணத்தோட இறுதி நோக்கம். நாம யாருங்கிற ஆழமான கேள்விக்கு விடை தேடுறதுதான். ஆமா. தத்துவஞானி ஷோபன்ஹோவர் கிட்ட நீங்க யாருன்னு கேட்டப்போ அத நான் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும்னு பதில் சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு கேள்வி இது. சரியா சொன்னீங்க. இதுக்கான பதில் வெளியிலிருந்து வராது, உள்ள இருந்து தான் வரணும். இந்த பயணத்தோட இறுதி இலக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான மையத்தை அடையிறது தான். அதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம். சரி, அப்போ இன்றைய விவாதத்தோட முக்கிய அம்சங்களை தொகுத்து பார்த்தா, மாடர்ன் உலகம் நம்மள வேகம், அவசரம், மல்டி டாஸ்கிங்னு ஒரு எலி பந்தயத்துக்குள்ள தள்ளுது. இதுக்கு தீர்வு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கல் இல்ல, நம்ம மனசை பயிற்றுவிக்கிறதுல தான் இருக்கு. ஆமா. மெதுவா போறதும் ஒரு நேரத்துல ஒரு வேலையில கவனம் செலுத்துறதும் அதுக்கான முக்கியமான திறன்கள். இதோட இறுதி இலக்கு வெறும் மன அமைதி இல்ல, உள் சுதந்திரம் மற்றும் நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை கண்டறிவது. ஒரு இறுதி சிந்தனையோடு இதை முடிக்கலாம். சொல்லுங்க. புத்தகத்தோட கடைசியில வர்ற ஒரு கதையை ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். யோசிமிட்டி தேசிய பூங்காவுல ஈஸ்வரன் தங்கியிருந்தப்போ பகல் முழுக்க கார்கள், ரேடியோக்களோட சத்தம் பயங்கரமா இருந்ததான். ஆனா இரவு வந்து எல்லாம் அமைதியான பிறகுதான் அவருக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஓடிக்கிட்டு இருந்த சத்தம் கேட்டதான். ஈஸ்வரன் சொல்றாரு, மனசும் அப்படிதான். அது வழக்கம் போல இரைச்சல் போட்டுக்கிட்டே இருக்கும் வரைக்கும் உள்ளே இருக்கிற அமைதியான மெல்லிய குரலை நம்மால கேட்கவே முடியாது. அப்போ நீங்க உங்க மனசோட இரைச்சலை குறைச்சா அப்படி என்ன ஒரு அமைதியான மெல்லிய குரலை உங்களால கேட்க முடியும்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க.